வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பைத்தன்னா என்ன, அதோட யூஸ் என்னன்றதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து python.org அப்படின்ற லிங்க் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும், python.orgன்ற லிங்க்கு. ஜஸ்ட் அந்த லிங்க்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் மெனூஸ் இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து டவுன்லோட்ன்ற மெனு தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டவுன்லோட்ற மெனுவை சூஸ் பண்ணும்போது இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கும், அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் காமிக்கும். லைக் பைத்தான் 3.10.6 இதான் வந்து பைத்தனோட லேட்டஸ்ட் வெர்ஷன். பட் நம்ம இங்கேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு போகும். அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் காமிக்கும் டவுன்லோட் பைத்தன் 3.10.6ன்ற வெர்ஷனோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். இந்த பேஜ் நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக தான் அந்த பேஜ் நான் வந்திருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா லுக்கிங் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணல, மேபி ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? நீங்கள் கீழே பார்த்தீங்க, அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏகப்பட்ட பழைய வெர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இது எப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஸ், எப்போ பழைய வெர்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட விண்டோஸ் வந்து ஓல்டர் வெர்ஷனாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து கரண்ட் வெர்ஷன், நியூ வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பைத்தனோட பழைய வெர்ஷன் யூஸ் பண்ண வேண்டிய வரும். ஸோ அதுக்கு என்ன வெர்ஷன் உங்களோட விண்டோஸை சப்போர்ட் பண்ணுமோ அந்த வெர்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ் வந்து சில பர்டிகுலர் வெர்ஷன்ஸில் மட்டும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ்லேயும் வந்து நம்ம வந்து பைத்தனோட வெர்ஷனை சூஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பைத்தன் 10.6 வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் பைத்தன் 10.6 வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்டால் நவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டைரெக்டாக பைத்தனை வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, சி டிரைவ் யூசர் நேம் ஃபோல்டர் QAweek ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தன் 310 இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் போய் பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகும். இல்லை எனக்கு இந்த லொக்கேஷன் வேணாம், நான் என்னோட கஸ்டமைஸ் லொக்கேஷனில் தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட்ஸ் IDLE PIPன்னு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. IDLEனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகே, IDLE அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இந்த IDLE யூஸ் பண்ணி நம்ம வந்து பைத்தனோட ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அது என்னன்றதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PIP, ரைட்? ஸோ PIP அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டாலர் ஃபார் பைத்தன். ஓகே, ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். சில மாடியூல்ஸ் வந்து உங்களோட பைத்தன் ப்ரோக்ராமில் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு வந்து PIP வந்து தேவை. ஓகே, அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சில டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் லான்ச்சர் ஃபார் ஆல் யூசர்ஸ், தட் இஸ் கரெக்ட். ஸோ ஆட் பைத்தன் 3.10 பாத் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பைத்தனை வந்து உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அன்டிக் பண்ணணும்னா அன்டிக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி தான் போக போகிறேன். டாக்குமெண்டேஷன் தேவை, PIP தேவை, TK அண்ட் IDLE தேவை, பைத்தன் டெஸ்ட் ஷூட் எல்லாமே எனக்கு தேவைன்றனால நான் எல்லா ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரீ கம்பைல் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியும் செக் ஆகும். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த பர்டிகுலர் பாத்திலே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் பைத்தன் 310 இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு கன்வீனியன்ட். ஸோ இந்த லொக்கேஷனை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். மேபி உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வேணாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இல்லை வேறு டிரைவ் C டிரைவ் போல D டிரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் போயிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இந்த லொக்கேஷனே கண்டினியூ பண்ண போகிறனால ஐ எம் ஃபைன் வித் திஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இட் வில் டேக் சம் டைம் லைக் ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் டைம் தான் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன அதெல்லாம் இன்க்ளூடாக இந்த இன்ஸ்டலேஷன் வந்து இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மாதிரி வந்துருச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து பைத்தன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மெஷினில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் மெனு போயிட்டு ஜஸ்ட் பைத்தன் டைப் பண்ணுங்கள். ஸோ பைத்தன் நீங்கள் டைப் பண்ண உடனே நீங்கள் வந்து அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ நான் வந்து 3.7 ஓல்டர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து 3.7 காமிக்குது. நமக்கு வந்து இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணது பார்த்திங்கன்னா பைத்தனோட 3.10.6 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதுதான் இங்கே உங்களுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இது வந்து பைத்தன் அண்ட் அதோட ஐடிஎல்இ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஎல்இன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஐடிஎல்இன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ ஐடிஎல்இ ஆஃப் பைத்தன் 3.10.6 இங்கே இருக்குது. இது வந்து ஓல்டர் வெர்ஷனோடது காமிக்குது. ஓகே, ஸோ ஐடிஎல்இன்றதை என்ன பார்த்தோம்? இன்டகிரேட்டட் லேர்னிங், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி அதை எப்படி இருக்குன்னு காமி. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பைத்தனோட ஐடிஎல்இ. இதை வந்து ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிபிள் ஏரோஸ் காமிக்கு பார்த்தீங்களா, அப்படின்னாலே நீங்கள் வந்து பைத்தனுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் லைனில் நீங்கள் பார்த்தா தெரியும் பைத்தன் 3.10.6. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா August 1, 2020 அது ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அது. சேம் டைம் நான் கமெண்ட் ப்ராம்ப்டையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பைத்தன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ அது இன்ஸ்டால் ஆகிருக்கும்போது இங்கே வந்து பைத்தன் 3.10.6ன்னு உங்களுக்கு காமிக்கும். சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஓகேவா, சேம் ட்ரிபிள் ஏரோ உங்களுக்கு இந்த ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட், இது வந்து பைத்தனோட ஐடிஎல்இ ஷெல். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராமும் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம வந்து பைத்தனில் யூஸ் பண்ணுறது பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ ஆல் வெல்கம் டு பைத்தன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ பிரிண்ட்டுன்றது கமெண்ட். பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்டு போட போகிறோமோ அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டோன்னா நம்ம வந்து அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஹிட் என்டர். என்டர் பண்ணிட்டே பார்த்துக்கோங்க, நான் இங்கே கொடுத்த டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹலோ ஆல் வெல்கம் டு பைத்தன். த சேம் வே ஐடியலி ஷெல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பிரிண்ட் ஹலோ ஆல் வெல்கம் டு பைத்தன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஹிட் பண்ண உடனே அதோட அவுட்புட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஷெல்லுலேயோ கமெண்ட்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது, கமெண்ட் ப்ராம்ப்டோ யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அது வந்து மல்டிபிள் லைன் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி லைன் கொடுக்கலாம். லைக் உதாரணத்துக்கு பிரிண்ட் ஒரு ஆடிஷன் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். x = 12, y = 13, z = x plus y. ஓகே, print z. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 4 லைன் யூஸ் பண்ணிக்கேன். x = 12, y = 13, z = x plus y, print z. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு சேவ் கொடுங்க, Ctrl+S கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எங்கே சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நான் ஆல்ரெடி ஒரு பாத் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பைத்தன்ற பாத், அதுக்குள்ளே
கோடுக்குள்ளே நான் வந்து உதாரணத்துக்கு அடிஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் நேம் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா இதை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ பைத்தனோட எக்ஸ்டென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா addition.py அதான் வந்து பைத்தனோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோடனே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போது இங்கே ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரன் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா F5 ஒன்று F5 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை ரன் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் வந்து இந்த ஷெல் விண்டோவில் பிரிண்ட் ஆகும். நம்ம ப்ரோக்ராம் படி என்ன கொடுத்துருக்கோம், x = 12, y = 13. ஸோ 13 + 12 25. அந்த 25 பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தனில் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஐடியல் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவோம். போக போக வந்து நோட் புக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். நோட் புக்ஸ்ன்றது பைத்தனோட எடிட்டர் மாதிரி. லைக் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நோட் புக்ஸ் இருக்குது. லைக் வந்து பைச்சாம், ஆன்லைனில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ கூகுள் கொலாப், லாக்2 பேஸ்2ன்னு ஒரு ஆன்லைன் இது இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பைத்தன் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதையும் பார்த்தோம். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராமும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் யூஸிங் ஷெல் அண்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஐ பிலீவ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கூட ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். We will see you in next video.